வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் KTM வந்து டியூக் 160 தான் ரிவ்யூ எடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டியூக் 160 லான்ச் பண்ணி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி கிடச்சிது. இந்த வண்டி கொடுத்த நம்ம பெரம்பலூர் RK மோட்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ KTM ஷோரூமுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கேன். அந்த 160 கலர் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாற்றிருக்காங்க. லுக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ஈக்குவலாக இருந்தாலும் 160. ஸோ உங்களுக்கு தெரியும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் ஒரு இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், டியூக் 160 ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 2025 டியூக் 160 லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதாங்க லுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், சாவி ஓகே ஆனில் தான் இருக்குது, இப்போ தெரியுதா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லுக். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே LED கொடுத்துருக்காங்க. அண்ட் USD ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 செக்ஷன் டயர்ஸ் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர்ஸ். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm டிஸ்க் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்கும். ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இன்ஜின் ஸ்பெக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 164cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல் சிஸ்டம், சிங்கிள் சிலிண்டர் அண்ட் ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஃபேன் பாருங்கள், நல்லா பெருசாக வைடாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 bhp பவர் அண்ட் 15.5 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதர் பிராண்டில் இருக்கிற 160cc கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 160 பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமே சொல்லலாம். ஸோ ஓட்டும் போது எப்படி இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சைட் ஃப்ரேமு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டியூக் 160 பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க டியூக் 160 அப்படிங்கிறது. அண்ட் ஓகேங்க, ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்பேக் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் லுக்கும் பார்த்துட்டோம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாங்க லுக்கு. ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா LEDயில் வந்துருது. நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் அது கீழே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் சேரடிக்காமல் இருக்கா இவ்வளோ பெரிய மர்காட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. அண்ட் MRF டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 140 செக்ஷன் டயர் வேறு லெவலில். அண்ட் பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 200 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், மித்தபெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10.1 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம மைலேஜ் பார்ப்போம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 to 40 வரைக்குமே தாராளமாக தரும். ஸோ ஹைவே சைட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஸோ கூகுள் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டிருந்தாங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 inch LCD டிஸ்பிளே. அண்ட் பார்த்தீங்கன்னா TFT கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் யூனிக்காக இருந்திருக்கும், இன்னும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் டைம் வந்துடுது. சைட் ஸ்டாண்ட் சென்சார் வார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. அண்ட் RPM மீட்டர்ஸ், கிலோமீட்டர் பர் ஹார்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் லோ, ஓடோ, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஹசார் லேம்ப்ஸ்க்கான சுவிச்சஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுது, தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா ஹசார் லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ABS, பைக் இன்ஃபோ. ஸோ ABSல வந்து ரோடு, சூப்பர் மோட்டோ. ஸோ சூப்பர் மோட்டோ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரியர் ABS மட்டும் ஆஃப் ஆயிரும். ஸோ ஆஃப் ரோட்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்கிட்டியான ஏரியாலாம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் சூப்பர் மோட்டோ யூஸ் ஆகும். மித்தபடி நான் ரோட் போட்டிங்கன்னா 2 டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ABS ஆன் ஆயிரும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பைக் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சரு, ரேஞ்சு எவ்வளோ போகும், அண்ட் பேட்ரி, அண்ட் ஓடோ, சர்வீஸ், வார்னிங்ஸ், அவ்வளோதான். ஸோ பைக் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. அண்ட் ட்ரிப் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்குது. ட்ரிப் 1, ட்ரிப் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ஸு, குயிக் செலக்டரு அண்ட் ஷிஃப்ட் லைட் பார்த்தீங்கன்னா அதாவது 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். கிளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS மோடு. அதான் சொன்னால சூப்பர் மோட்டோ இருக்குல்ல, ஸோ சூப்பர் மோட்டோ போட்டிங்கன்னா ரியர் ABS மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா MT-15 கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KTM வந்து கொடுத்துருக்காங்க டியூக் 160ல். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த ஒரு LCD டிஸ்பிளேயில். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் சுவிட்ச் கொடுத்துட்றாங்க, செல் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அண்ட் கீ போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்லேயே வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் ஆன் பண்ணோம்னா ரெடி டு ரேஸ். ஸோ இந்த பழைய செட்டப் தான், நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்குது. அண்ட் 200க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தான் பெருசாக இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் வைடான உங்களுக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட்டு. அண்ட் இன்ஜின் சவுண்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த எக்ஸாஸ்ட் நோட் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்.
ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க 160 நானும் தேடிக்கிட்டே இருந்தேன், பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. அண்ட் வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 815 mm சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 147 kg, அதாவது 150 kg கூட வச்சுக்கோங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா வண்டி வெயிட் தெரியாது. கேடிஎம்ல எனக்கு பிடிச்சதே அதுதான். வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். நல்லா இருக்குங்க. சரி ஓகே, அப்படியே வாங்க ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு கேடிஎம் ஆர்கே மோட்டார்ஸ் பெரம்பலூர். ஸோ பைக்ஸ் யாரும் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பைக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ யாருக்கும் பைக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாங்க ரைட் போயிடும். போயிட்டு வந்தோம் ப்ரோ. கைஸ், இந்த கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, அதனால தான் ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. பவர் வாவ், நல்லா இருக்கேப்பா. 6 கியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில். 160. ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு வண்டினே நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா செக்மெண்ட்டில் 160cc வச்சு மித்த பிராண்ட்ஸ்லாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கும்போது கேடிஎம் சைட்லேருந்து இவ்வளோ நாள் விடாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த 160 லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க ஆனால் வண்டி. ஸோ உங்களுக்கு 200 எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ 200 நல்ல பவர் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ எதுவுமே நான் வந்து இன்னும் புஷ் பண்ணி பார்க்குறேன் எப்படி பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா சொன்னது தாங்க முன்னாடியே. உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு 35 to 40 தாராளமே தரும். ஸோ நான் டியூக் 160 தானே, ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு 40 மேலேயே எதிர்பார்க்கலாம். வழி விடுங்கப்பா வழி. கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா கோபுர வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு, பழசாயிட்டாப்ல, அதனால தான். பவர் பார்ப்போமா? 4th கியரில் இருக்குது. வா, லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அடே லாரி வராண்டா. பிரேக்கிங் பார்ப்போம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 160cc இவ்வளோ, என்னடா அது பறக்குது, இவ்வளோ பெரிய டிஸ்க் கொடுத்துருக்கு. யாரா நீங்கள் ஏறிலாம் வரீங்க? ஆனால் ரொம்பவே பெருசுங்க ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிளேட்டு. ஜஸ்ட் பிரேக்கிங் நான் காமிக்கலான்னு பார்க்குறேன், எங்கெங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். வா, வாட்டர் பிரேக்கிங் கைஸ். அதே மாதிரி பவருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணி போகலாம். பாருங்க 70லாம் அசால்ட்டாக போகுதுங்க. ஹைவேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 க்ரூஸ் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். இருங்க ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் டக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்கு கைஸ். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவு பக்காவாக இருக்கும் இந்த வண்டி அப்படின்ட்டு. மித்தபடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க, உங்களுக்கு எம்டி பிடிச்சிருக்கா இல்லை என்ன உங்களுக்கு டியூக் 160 பிடிச்சிருக்கான்ட்டு. ஸோ பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா டியூக் நல்லா இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் நான் பாருங்கள் ஃபஸ்ட் கியர்லேருந்து நான் உங்களுக்கு புஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேரிகேர்லாம் போகட்டும், அந்த சைட் போய் காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான் இந்த 160ல். உங்களுக்கு நேவிகேஷன் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அது ஒர்க் ஆகணும்னா ஒரு 5000 எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கேடிஎம்க்கு. அது ஒன்று தான் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் 5000 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்கும். ஆனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா என்னோட அட்வென்ச்சர் 3 நீட்லாம் இருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபோன்லாம் வருது இல்லை மெசேஜஸ்லாம் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேவிலே பார்த்துக்கலாம் யார் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காமிச்சிடும். அது ஒரு விஷயத்துக்கு தான். மித்தபடி ட்ராவல் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது, ஃபோன் பண்ணாலும் எடுக்க போகிறது கிடையாது. அப்படின்னு ட்ராவலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 5000 நீங்கள் மிச்சம் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப்பே போயிட்டு வந்துடலாம் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. என்னங்கடா இப்படி புழுதி அடிச்சுட்டு கிளப்பிட்டு போகிறீங்க? ஏபிஎஸ் ஸ்கிட்டே ஆகலை, மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். போவோமா? வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர்லேருந்து இருக்குது, ஸ்கிட் ஆகுதான்னு பார்ப்போம். அந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.10 lakhs வருது, ஓகேங்களா? 2,10,000 ரூபாய். நீங்கள் நியரஸ்ட் கேடிஎம் ஷோரூம் வந்துச்சுன்னா கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க, ஓகேங்களா? வாங்க ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு போயிடும். பவராக பாருங்க காய்ஸ், வேற லெவல் பவராக
இருக்கு. 160 ஓட்டுற மாதிரியே இல்லைங்க, பயங்கர பவராக இருக்குங்க. அதுக்குள்ள ஒரு 95. வாவ், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு பவர் வரும்ன்ட்டு. வேற மாதிரி டேர்னிங் ரேடியஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் ஹேண்டில் பாஸ் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. அந்த பைக் 2,10,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடா அடா அடா, என்னடா இது. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 121 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகுங்க. ஸோ அதுக்கப்புறம் லாக் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா KTM பொறுத்த வரைக்கும் லாக் கொடுத்துருவாங்க சேஃப்டி அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ 121 பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீட். ஹண்ட்ரட் கைஸ். ஹாரன் சவுண்டும் சூப்பராக இருக்குது. வாவ், டேய் செம்மையாக இருக்கடா வண்டி ஓட்டுறதுக்கு. முடிஞ்சால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆர்கே மோட்டார்ஸ் பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ரைட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் உங்களுக்காக கேட்டு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் உண்மையாலுமே ரொம்ப நன்றி சொல்லணும். பயப்படாமல் ஓட்டலாங்க. பார்த்தீங்களா அந்த இடத்துல எவ்வளோ பக்கத்தில் வந்தோம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். வாங்க ஃபேமே, ஸோ ஷோரூம் போயிட்டு இந்த செல்லத்தை கொடுத்துருவோம். பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. கேஸ் KTM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. எனக்கு அதான் பார்த்தீங்கன்னா KTM ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு அட்வென்ச்சர் 390. இன்னுமே சேஞ்ச் ப்ராக்கெட்லேருந்து இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டுமே கேட்டது கிடையாது. நான் ஒரு ஓனராக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். KTM அதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். அந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பைக் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட எதுவும் பைக்ஸ் நியூ பைக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாட் அ பைக். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுறோம் இல்லையோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக். பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. செம்மையாக இருக்குல்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 கலர் இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பெரம்பலூர் ஆர்கே மோட்டார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே தரேன். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா விட்டேக்கே, லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங், பை பை.